Hi all, this is Hilda Raj Drug Expert speaking. Welcome to my channel Pharma Health Vision. இன்னைக்கு நம்ம பி ஃபார்மசி கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பி ஃபார்மசி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்றது? இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு? இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். பி ஃபார்மசி கோர்ஸ்னா என்ன? பி ஃபார்மசி பேசிக்கலி இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ். மெடிசன்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, மெடிசன்ஸ்ல எந்த மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு, அதாவது காம்பினேஷன் இருக்கு, மெடிசின்ஸை நம்ம எடுக்கும் போது அது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யும், அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதே மாதிரி அந்த மெடிசன் நம்ம எடுக்கிறதுனால அந்த மெடிசனுடைய யூஸ் என்ன, நம்ம பாடிக்கு அந்த மெடிசின்ஸ் எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய ஒரு டீட்டெயிலான மெடிசின்ஸ் பற்றின ஸ்டடி தான் பி ஃபார்மசி கோர்ஸ். டியூரேஷன் அல்லது படிப்பு காலம். இந்த கோர்ஸ் ஒரு 4 வருட கோர்ஸ், அதாவது 4 இயர்ஸ் கோர்ஸ். டோட்டலாக 8 செமஸ்டர் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் சேர என்ன எலிஜிபிலிட்டி அல்லது தகுதி வேணும் அப்படின்னு பார்க்கலாம். +2 நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ அல்லது சிபிஎஸ்சிலையோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். +2 வந்து கட்டாயம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் எடுத்திருக்கணும். மினிமம் 50% ஆஃப் மார்க் கட்டாயம் வேணும். ஒரு சில ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் இந்த கோர்ஸை எடுப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜ் ப்ராப்பரான அஃபிலியேஷன்ஸ் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் கோர்ஸ் முடிச்ச பிறகு ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்டாக ஆக முடியும். சப்ஜெக்ட்ஸாக ஹியூமன் அனாட்டமி, ஃபார்மகாலஜி, ட்ரக் ஃபார்முலேஷன், ஃபார்மா கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரியான சயின்ஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் நிறைய இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். லாஸ்ட் இயரில் ஏதாவது ஒரு ஃபார்மா கம்பெனியில், அதாவது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது மஸ்ட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பிரைவேட் ஜாப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து லைக் ஃபார்மசிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான ஜாப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஐடி ஃபீல்டு, அதாவது மெடிக்கல் கோடிங் மாதிரியான ஜாப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸான எம்ஃபார்ம், பிஹெச்டி, ஃபார்ம்-டி, எல்எல்பி இன் ட்ரக் அண்ட் ஃபார்மசி லாஸ், எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இந்த கோர்சஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸாக போகலாம். சேலரி, ஸ்டார்டிங் சேலரி 15K to 30K வரை கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாரின்ல அதிகமான அளவு ஸ்கோப் உள்ள படிப்பு பி ஃபார்மசி கோர்ஸ். கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. டாப் காலேஜஸ் ஜேஎஸ்எஸ் ஊட்டி, மணிப்பால் யூனிவர்சிட்டி கர்நாடகா, பிட்ஸ் பில்லானி ராஜஸ்தான், ஜாமியா ஹம்டர்ட் நியூ டெல்லி. இது இல்லாமல் இன்னும் நிறைய பிரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. பி ஃபார்மசி இது ஒரு சாலிடான கோர்ஸ். உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேஃபான கேரியர் தான். ஜாப் ஸ்கோப் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நீட் எக்ஸாம் தேவைப்படாத ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ். மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கணும், ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் படித்தா இண்டஸ்ட்ரியல் லைனில் போகலாம், ஐடி ஃபீல்டில் போகலாம், காலேஜில் லெக்சரர் ஆகலாம், ஓனாக ஃபார்மசியை ரன் பண்ணி நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாகவே ஆகலாம், அதாவது என்டர்பிரனர் ஆகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.